கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று மனசாட்சியின் காலத்து பரிசுத்தவனாகிய யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை பற்றி நாம் சிந்திக்கப் போகிறோம். யாக்கோபு பெற்றெடுத்த குமாரர்களில் 11வது குமாரனாக இந்த யோசேப்பு இருந்தான். சிறு வயதிலிருந்தே பாவத்தை வெறுத்து ஜீவிக்கக்கூடிய ஒரு அனுபவம் அவனுக்கு இருந்தது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவன் செய்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்பு சிறு வயதிலே தன்னுடைய தகப்பனுடைய மர்மணியாட்டிகளின் பிள்ளைகள் செய்கிற துன்மார்க்கத்தை தகப்பனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழக்கமுடையவனாக இருந்தான். அதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம், துன்மார்க்கமான காரியங்களை செய்வதிலே இவனுக்கு உற்சாகம் இல்லை. அந்த துன்மார்க்கத்தை அவன் வெறுத்தபடியினால்தான் மற்றவர்கள் செய்கிறதான துன்மார்க்கத்தை தகப்பனிடத்தில் அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். இதே சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவை. மற்றவருடைய தவறுகளை நாம் காணும் பொழுது அதை மற்ற மனுஷர்களோடு சொல்லிக்கொண்டு நடக்காமல் அன்பின் அப்போஸ்தலன் சொல்லுகிற ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அன்பின் அப்போஸ்தலன் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒரு சகோதரன் செய்ய கண்டால் அவனுக்காக வேண்டுதல் செய்ய சொல்லுகிறார் அன்பின் அப்போஸ்தலன் யோவான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அவைகளுக்காக விண்ணப்பம் பண்ண சொல்லேன் என்று சொல்லுகிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் என்ன? விபச்சார பாவமும் கொலைபாதகமும். யாராவது விபச்சாரம் பண்ணி கொண்டிருந்தால், கொலைபாதகம் செய்து கொண்டிருந்தால் அந்த பாவங்களை செய்பவர்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். இது தவிர உள்ள பாவங்கள் யாராவது செய்ய கண்டால் அவர்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டுமா? ஆண்டவரே அவர்களை மன்னியப்பா, இந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற அந்த பிசாசை நீர் கட்டி போட்டு நிர்மூலமாக்க ஆண்டவரே, அவர்களுக்கு இதில் பூர்ண விடுதலை உண்டாக்கி தாரும் என்று சொல்லி அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணவோ, வேண்டுதல் செய்யவோ, ஜெபிக்கவோ, ஸ்தோத்திரிக்கவோ, உபவாசிக்கவோ நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பார். யோசேப்பு தகப்பனுடைய மர்மணியாட்டியின் பிள்ளைகள் செய்த தவறை தகப்பனிடம் போய் சொல்வது போல உலகத்தார், நண்பர்கள், அறிமுகமானவர்கள், அயலகத்தார், நம்முடைய உற்றார், பெற்றார், இவர்கள் யாராவது பாவம் செய்ய நாம் கண்டால் நமக்கு ஒரு தகப்பன் பரமண்டலத்திலே இருக்கிறார், அவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும். 2வது, எந்த மற்ற மனுஷரிடத்தில் நாம் சொல்லி தெரியக்கூடாது. அதற்கு பதிலாக நமக்கு மேல் இருக்கிற நடத்திப்புக்காரர்கள், ஊழியர்களிடத்தில் நாம் இதை சொல்லலாம். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாண காலத்திலே ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஏதாவது தவறுகளை யாராவது செய்ய கண்டால் அதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஜனங்கள் யாராவது தவறு செய்வதை கண்டால் அதை போய் ஆசாரியனிடத்தில் அறிவிக்க வேண்டும். வாசிக்கலாம், லேவியர் 5:1. தெரிவியாதிருந்து பாவம் செய்தால் கண்டதையும் கேட்டதையும் தெரிவிக்க வேண்டும். யாரிடம்? தங்களுக்கு மேல் இருக்கிற தலைவர்களுக்கு, நடத்திப்புக்காரர்களுக்கு, பொறுப்புள்ள ஊழியர்களுக்கு தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் போய் சொல்ல வேண்டும். இதுபோல இந்த நாட்களிலும் தேவன் நமக்கு தந்திருக்கிற அருமையான ஊழியர்கள், நடத்திப்புக்காரர்கள், அவர்களிடத்தில் யாராவது தவறு செய்ய கண்டால், யாராவது தவறு செய்ததை நாம் கேட்டால் அவர்களிடத்தில் போய் அறிவிக்க வேண்டும். அப்பொழுது அவர்களும் இவர்களுக்காக ஜெபிப்பார்கள், அவர்களை கூப்பிட்டு புத்திமதி வழங்குவார்கள். அன்புடன் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் பொழுது, அவர்களுக்காக ஜெபித்து உபவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த பலவீனம் மீண்டும் அவர்கள் செய்யாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். அதற்கு பிறகு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் யோசேப்பு சிறு வயதிலே சொப்பனத்தை காணக்கூடிய ஒரு அனுபவம் உள்ளவனாக இருந்தான் என்று படிக்கிறோம். சிறு வயதிலே ஆண்டவர் அவனுக்கு சொப்பனம் காணக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். ஆவிக்குரிய சொப்பனங்கள் கர்த்தர் நமக்கும் தருவார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனையும் காண்பார்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் இவ்விதமாய் கூறியிருக்கிறார். வாசிக்கலாம், யோவேல் 2:28. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். மூப்பர்கள் என்றால் யார்? ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைந்தவர்கள் தான் மூப்பர்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் புதிதான அனுபவம் உள்ளவர்கள் வாலிபர்கள். சுருங்க சொன்னால்
மனதிலே பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் மூப்பர்கள், மனதின் பரிசுத்தம் இல்லாதவர்கள் வாலிபர்கள். இந்த மனதிலே பரிசுத்தம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பார்? சொப்பனங்களை கொடுப்பார். மனதிலே பரிசுத்தம் அடையாதவர்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுக்கிறார். தரிசனங்களை காண நாம் ஜெபிக்க வேண்டும், சொப்பனங்களை காணும்படி நாம் தூங்க வேண்டும். கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார். அப்படி நித்திரையை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய சொப்பனங்களை கொடுப்பார். அந்த ஆவிக்குரிய சொப்பனங்களை அவர்கள் கண்டு அதன் மூலமாய் தங்களுக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் குடும்பங்களுக்கும் பிரயோஜனமாய் அவர்கள் காணப்படுவார். இப்படி யோசேப்பு என்பவன் சிறு வயதிலே சொப்பனத்தை காணக்கூடியவனாக இருந்தான். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம், அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகளை என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று சொன்னவுடனே அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களை நிமித்தம் அவன் வார்த்தைகளை நிமித்தம் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். இவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் சகோதரர்கள் பகைத்தார்கள். ஆனால் கடைசியிலே அந்த சொப்பனம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. கானானிலே பஞ்சம் உண்டான போது யாக்கோபு பிள்ளைகளை பார்த்து சொன்னான், நீங்கள் ஏன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எகிப்திலே ஆகாரம் இருக்கிறது என்று நான் கேள்விப்படுகிறேன், அங்கே போங்கள் என்று. இவர்கள் அங்கே போன நேரத்தில் இவர்களுக்கு தெரியாது தன்னுடைய சகோதரன் தான் அங்கே அதிபதியாக இருக்கிறான் என்று. ஆனால் யோசேப்புக்கு தெரிந்துவிட்டது தன்னுடைய சகோதரர்கள் தன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்று. கடைசியில் எந்த சகோதரர் தன்னை பகைத்தார்களோ அந்த சகோதரர்களுக்கு புசிக்கக்கூடிய ஆகாரத்தை கொடுக்கக்கூடியவனாய் கர்த்தர் இவனை மாற்றியிருந்தார் அந்த எகிப்திலே. இவன் சிறு வயதிலே கண்ட சொப்பனம் அப்படியே நிறைவேறிட்டு சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை வணங்கக்கூடிய நிலையிலே அன்றைக்கு காணப்பட்டார்கள், வணங்கினார்கள். அவன் கொடுத்த ஆகாரத்தை கொண்டு வந்து தகப்பனிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஒரு சொப்பனம் அவன் பார்த்தானே, நான் இன்னும் ஒரு சொப்பனம் கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களை என்ன வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கு தன் சகோதரருக்கு சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நான் உன் தாயார் உன் சகோதரன் தரைமுட்டும் குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இவன் கண்ட சொப்பனம் கடைசியிலே நிறைவேறியது. யாக்கோபு வணங்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் பயங்கர பஞ்சத்தை அனுப்பிவிட்டார் கானான் தேசத்தில். கடைசியில் யோசேப்பின் மூலமாகத்தான் அவர்கள் ஆதரிக்கப்பட்டார்கள். இப்படி சிறு வயதிலே சொப்பனத்தை காணக்கூடிய ஒரு அனுபவம் இருந்தது. இதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல அருமையான சொப்பனங்கள் உண்டாக வேண்டுமானால் நாம் எல்லாரும் மூப்பர்களாய் மாற வேண்டும். மனதின் பரிசுத்தம் உண்டாக வேண்டும். சொப்பனங்கள் பல விதத்திலே உண்டாகிறது. தொல்லையின் திரட்சியினாலே சொப்பனம் பிறக்கிறது. சிந்தனைகளின் தொடர்ச்சி சொப்பனமாய் மாறுகிறது. சாத்தானால் சொப்பனம் வருகிறது. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பிரியமானவர்களே, ஆண்டவர் அநேக ஆன்மீக சொப்பனங்களை தந்து நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர செய்கிறார். அடுத்தபடியாக ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களிலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்றால், இந்த யோசேப்பு மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். இவன் எகிப்திலே போத்திபாரின் அரண்மனையிலே போத்திபாரின் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது போத்திபாரின் மனைவியினால் இவனுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது. அவள் இவனிடம் பாவம் செய்யும்படி பலவந்தம் பண்ணினாள். ஆனால் யோசேப்புக்கு அது விருப்பமே இல்லை. அவன் சொன்னான், பார்வோன் ராஜா எல்லாவற்றின் மேலும் என்னை அதிகாரியாய் வைத்து தன் மனைவியை தவிர எல்லா காரியங்களுக்கும் என்னை அதிகாரியாய் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை நான் செய்யவே கூடாது. இப்படிப்பட்டதான பெரிய பாவத்தை செய்வதற்கு நாம் தேவனுக்கு பயப்பட வேண்டாமா என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். பிற்காலத்திலே பவுல் இதைத்தான் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே,
பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 2:22. என்ன சொல்லுகிறார்? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. இது பிற்காலத்தில் ஆவியின் பிரமாணமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மனசாட்சியின் காலத்தில் இருந்த யோசேப்புக்கு அவன் மனசாட்சியே இந்த ஒரு பிரமாணத்தை கொடுத்து பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு என்று மனசாட்சி சொன்னது. அவன் அதற்கு கீழ்ப்படிந்து ஓடினான். ஆனால் இப்படி ஓடினதினால் என்ன நடந்தது? போத்திபாரின் மனைவி இவள் மேல் பழியை போட்டு, இவன்தான் என்னோட பாவம் செய்ய பலவந்தம் பண்ண வந்தான் என்று பழியை தூக்கி போட்டு விட்டாள். கடைசியாக பாவமறியாத பாவம் செய்யாத இந்த யோசேப்பு சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இவன் பரிசுத்தவனாய் இருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. இவன் இருதயத்தில் சுத்தம் இருந்தபடியினால் கர்த்தரை தரிசித்திருக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படி இருந்ததினால் என்ன நடந்தது? அந்த சிறைச்சாலையிலே 2 பேர் சொப்பனம் பார்த்து யோசேப்பிடம் வந்து சொன்னார்கள், எங்களுக்கு இந்த சொப்பனத்தின் அர்த்தம் தெரியவில்லை, சொல்லித்தாரும் என்று. யோசேப்பு அவர்கள் 2 சொப்பனத்துக்கு ஏற்றபடி அர்த்தத்தை சொன்னார். அதிலே ஒருவனிடத்தில் சொன்னான், நீ கண்ட சொப்பனத்தின்படி நீ ஏற்ற காலத்திலே உயர்த்தப்படுவாய். இன்னொருவன் கண்ட சொப்பனத்தை பார்த்து சொன்னான், நீ சீக்கிரத்தில் மரித்து விடுவாய். இவன் சொன்ன அர்த்தத்தின்படியே அப்படி நடந்தது. அதிலே ஒருவன் பார்வோனுடைய அரண்மனை வரைக்கும் உயர்த்தப்பட்டான். அங்கே பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்த்து அதற்கு அர்த்தம் தெரியாமல் அவன் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவன் சொன்னான், சிறைச்சாலையிலே யோசேப்பு என்று ஒருவன் இருக்கிறான், அவன் சொன்ன சொப்பனத்தின்படியே எனக்கு ஆயிற்று, நீரும் அவனிடத்தில் நான் என்னுடைய சொப்பனத்தை சொன்னபோது அவன் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், அதன்படியே என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது. நீரும் உம்முடைய சொப்பனத்தை அவனை அழைத்து சொன்னால் அவன் அதற்குரிய அர்த்தத்தை சொல்லுவார். பார்வோன் கண்ட சொப்பனத்தை யோசேப்புடன் சொன்னான். யோசேப்பு அதற்குரிய அர்த்தத்தை தெளிவாய் சொல்லிக் கொடுத்தான். பார்வோன் என்ன செய்தான் என்றால், இந்த யோசேப்பு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னபடியினால் அவனை எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய அதிபதியாய் மாற்றினான். பார்வோன் கண்ட சொப்பனம் என்னவென்றால், 7 கொழுமையான புஷ்டியான பசுக்களை பார்த்தான். அதற்கு பிறகு 7 கேவலமும் அவலட்சணமான பசுக்கள் வந்து முதலிலே கண்ட 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இதற்குரிய அர்த்தம் என்ன என்று பார்வோனுக்கு தெரியாது. ஆனால் யோசேப்பு சொன்னான், இதுக்குரிய அர்த்தம் என்னவென்றால், 7 கொழுமையான வருஷங்கள் உனக்கு கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் தேசத்தில் செழிப்பு, தேசத்தில் எங்கு பார்த்தாலும் திரட்சி காணப்படும். ஆனால் அதற்கு பின்பு வருகிற 7 வருஷங்கள் பயங்கர பஞ்சமான வருஷங்கள். ஆகையினால் ராஜாவே, இந்த 7 கொழுமையான வருஷங்களிலே நீர் என்ன செய்ய வேண்டும்? தானியங்களை எல்லாம் சேர்த்து வைத்தால் அந்த பஞ்சகாலத்திலே இந்த தானியங்களை நீர் உபயோகிக்கலாம். இப்படி இவன் சொன்ன அர்த்தமும் ஆலோசனையும் பார்வோனுக்கு மிகவும் இருதயத்திலே சந்தோஷத்தை உண்டாக்கினபடியினால் இந்த யோசேப்பை அழைத்து, அப்படியானால் இந்த எல்லா காரியத்துக்கு நீயே அதிபதியாய் பொறுப்பாளராயிரு என்று சொல்லி சிங்காசனத்தில் இருக்க வைக்க சிறைச்சாலையிலே இருந்த அந்த யோசேப்பை இந்த பார்வோன் என்ன செய்தான்? அதிபதியாய் மாற்றினான். முழு எகிப்துக்கும் பார்வோன் 1வது ஸ்தானமும், இந்த யோசேப்பு 2ஆம் ஸ்தானமும். ஆகையினால் 2ஆம் ஸ்தானம் வரைக்கும் உயர்த்தினார். 2ஆம் ஸ்தானம் ஒரு நல்ல ஸ்தானம் தான். நமக்கும் உயர்வு படிப்படியாக வருவானால் மிகவும் நலமாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு பாருங்கள், 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. வேதத்திலும் சிலர்லாம் 2ஆம் ஸ்தானத்தில் இருந்தால் 1 ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஏலிக்கு பணிவிடை செய்த சாமுவேல்
முதலாம் ஸ்தானத்துக்கு வந்தான். மோசைக்கு பணிவிடை செய்ததானே யோசுவா 2ஆம் ஸ்தானத்திலிருந்து முதல் ஸ்தானத்துக்கு வந்தான். எலியாவுக்கு பணிவிடை ஊழியம் செய்த எலிசா 2ஆம் ஸ்தானத்திலிருந்து முதலாம் ஸ்தானத்துக்கு வந்தான். இப்படி பல பரிசுத்தவான்கள் 2ஆம் ஸ்தானத்தில் இருந்தவர்களை முதன்மையான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இங்கே யோசேப்பை ஆண்டவர் 2ஆம் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார். இந்த உயர்வுக்கு காரணம் அவனுடைய பரிசுத்தம் தான் காரணம். அதனால் தான் பிரதிஷ்டை இருந்தால் நமக்கு வல்லமை கிடைக்கிறது, பரிசுத்தம் இருந்தால் அதிகாரம் கிடைக்கிறது. கர்த்தர் ஊழியர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். வல்லமை எப்படி பாதுகாக்கப்படுகிறது? சிம்சோன் அவன் அந்த பிரதிஷ்டையை பாதுகாக்கிற வரைக்கும் வல்லமை அவனுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. பிரதிஷ்டையை உடைத்தான், வல்லமை அவனை விட்டு போய்விட்டது. பெலிஸ்தியர் கேட்கிறார்கள், இந்த சிம்சோனுக்கு அந்த மகாபலன் எப்படி அவனுக்கு வந்தது? எதிலே அடங்கி இருக்கிறது? அவன் பிரதிஷ்டை உள்ளவனாக இருந்தான். திராட்சை பழங்களையோ திராட்சை ரசத்தால் செய்யப்பட்ட எந்த காரியத்தையும் அவன் சாப்பிடவும் மாட்டான், புசிக்கவும் மாட்டான். தன் தலைமுடியை அவன் சவரம் செய்யவும் மாட்டான். 7 ஜடைகள் உடையவனாக இருந்தான். ஆகையினால் அந்த பிரதிஷ்டையினால அவனுக்கு மகாபலன் அவனுக்குள்ளே தங்கி இருந்தது. நாமும் பிரதிஷ்டை உள்ளவர்களாக இருக்க இருக்க நமக்குள்ள பலன் வந்து கொண்டே இருக்கும், வல்லமை வந்து கொண்டே இருக்கும். பிரதிஷ்டையை உடைத்தால் வல்லமை இழந்து விடுவோம். 2வது பரிசுத்தம் இருந்தால் நமக்கு அதிகாரம் இருக்கும். யோசேப்பு பரிசுத்தவானா இருந்ததனால் அதிகாரத்தை பெற்றான். இயேசுநாதர் சீசரை சொல்கிறார், நான் உங்களுக்கு வல்லமை அதிகாரத்தையும் தருகிறேன். இதுபோல கர்த்தர் நமக்கு பரிசுத்தத்தின் அடிப்படையிலே நமக்கு அதிகாரத்தை தருகிறார். பிசாசின் மேல் அதிகாரம், இயற்கையின் மேல் அதிகாரம் கர்த்தர் நமக்கு தருவார். ஆகையினால் யோசேப்பு பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டபடியினால் அவனுக்கு கர்த்தர் அதிகாரத்தை பார்வோனின் மூலம் கொடுத்தார். பார்வோன் அவனை 2ஆம் ஸ்தானம் வரைக்கும் உயர்த்தி அதிகாரத்தை வழங்கினார். அடுத்தது 46ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆதியாகமம் 46:34 பார்வோனை யோசேப்பின் வீட்டார் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்பொழுது இந்த யோசேப்பு என்ன சொல்லி அனுப்புகிறான் என்றால், பார்வோன் கேட்பான், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று. உடனே நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் மேய்ப்பர்கள் எகிப்தியருடைய பார்வையிலே அருவருப்பானவர்கள். ஆகையினால் உங்களுடைய தொழிலை நீங்கள் மறைக்காமல் நாங்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்ல வேண்டும் என்றான். அந்த யோசேப்புடைய தாழ்மையை பாருங்க. எகிப்தியரால் அற்பமாய் எண்ணப்படக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடிய குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த யோசேப்பு என்று பார்வோன் அறிந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் செய்கிற தொழிலை அவ்விதமாகவே சொல்லுங்கள், நாங்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லுங்கள். இதுபோல நம்முடைய நிலவரத்தை நாம் சொல்வதற்கு மறுக்கக்கூடாது, மறைக்கக்கூடாது. நாம் யார் என்று சொல்ல வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும், நம்மை பெரியவர்கள் என்று சொல்லவே கூடாது. அதனால தான் பவுலும் கூட தன்னை தாழ்த்துகிறார். நான் அகால பிறவி, துடைத்து போடப்பட்ட அழுக்கு, பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவன், அப்போஸ்தலரிலே குறை உள்ளவன். இப்படியெல்லாம் அவன் தாழ்த்த காரணம் என்ன? பாவிகளில் பிரதான பாவி. நம்முடைய வாழ்க்கையிலும் யோசேப்பு தாழ்த்துவது போல நம்மை தாழ்த்த வேண்டும். எகிப்தியர் யாரை அருவருப்பாக எண்ணுகிறார்களோ அந்த அருவருப்பான தொழிலை செய்கிறவர்கள் தான் நாங்கள் என்று சொல்ல சொல்லுகிறார். நாங்கள் மேய்ப்பர்கள். வாசிக்க கேட்போம். 46:34. மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாக இருக்கிறார்கள். ஆகையினால் அந்த அருவருப்பு உள்ளதான தொழிலை செய்கிறதான நாங்கள் அந்த மேய்ப்பராகிய தொழிலை செய்கிறோம், மேய்ப்பர்கள் என்று சொன்னார். ஆகையினால் நம்முடைய நிலவரம் என்ன என்பதை நாம் இருக்கிற வண்ணமாக வெளிப்படுத்த வேண்டும். நாம் எல்லாரும் புறஜாதிகள், அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். பவுலும் கூட எபேசியருக்கு அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் யார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள்,
நீங்கள் எல்லாரும் புறஜாதிகள், தேவனற்றவர்களாயிருந்தீர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாயிருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். நினைத்துக் கொள்ளுங்கள். நாம் யார் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். முன்னே எப்படி இருந்தோம்? எபேசியருக்கு தாழ்மையை உண்டாக்கும்படி பவுல் சொல்லுகிறார். முன்னே எப்படி இருந்தீர்கள்? முன்னே நீங்கள் புறஜாதிகளாயிருந்தீர்கள், கிறிஸ்துவை சேராதவர்களாயிருந்தீர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தீர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியராயிருந்தீர்கள், நம்பிக்கை இல்லாதவர்களாயிருந்தீர்கள், இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களாயிருந்தீர்கள் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். யோசேப்பு அதைத்தான் நினைக்கிறான். நாம் யார்? நாங்கள் மேய்ப்பர்கள். மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் தான். ஆனால் நாங்கள் மேய்ப்பர் அல்ல என்று சொல்லவே கூடாது. நாங்கள் மேய்ப்பர்கள் தான். யாரை நீங்கள் அருவருக்கிறீர்களோ அவர்கள் தான் நாங்கள். எதற்காக? நம்முடைய ஆதி நிலவரத்தை நினைக்கும்படி. வேதம் சொல்லுகிறது, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நினைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார், பூர்வ காலத்து நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் வாழ்க்கையில திரும்பி பார்க்கிறோம். முந்தின நாள் எப்படி இருந்தது, பூர்வ காலத்தில் எப்படி இருந்தோம், அதை நாம் சிந்திக்க வேண்டும். அடுத்த ஒரு நல்ல சுபாவத்தை எங்கே பார்க்கிறோம்? ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆதியாகமம் 50:20. தேவனோ அதை நன்மையாக முடித்தார். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக முடித்தார். என்னென்ன தீங்கு செய்தார்கள்? யோசேப்பின் சகோதரர்கள் என்னென்ன தீமை செய்தார்கள்? யோசேப்பை யாக்கோபு நேசித்து என்ன செய்தான்? பலவர்ண அங்கியை கொடுத்தான். அதை போட்டுக்கொண்டு தகப்பன் சொன்னான், அதை போட்டுக்கொண்டு வந்த யோசேப்பிடம், நீ போய் சகோதரரை பார்த்து வா, அவர்களை நலம் விசாரித்து வா என்று சொல்லி அனுப்பினான். இவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போனதான இவனை சகோதரர்கள் பிடித்து என்ன செய்தார்கள்? ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள். பிறகு குழியில் போடுவது நல்லதல்ல என்று சொல்லி அதிலிருந்து அவனை கரையேற்றி இஸ்மவேலிடத்தில் விற்றார்கள். அவர்கள்தான் இவனை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். அங்கே போய்தான் இவன் போத்திபாரின் வீட்டிலே இருந்தது. இப்பொழுது யோசேப்பு இதை ஞாபகப்படுத்துகிறான். நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாய் முடித்தார். குழியில் போட்டு இஸ்மவேலிடம் விற்றுவிட்டு சகோதரர்கள் தகப்பனிடம் வந்து என்ன சொன்னார்கள்? உன்னுடைய மகனை ஒரு காட்டு மிருகம் பட்சித்து போட்டது, காட்டு மிருகம் கொன்று விட்டது என்று சொல்லி பொய் சொன்னார்கள். யோசேப்பு அதைத்தான் ஞாபகப்படுத்தி சொல்கிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். அப்ப இப்போ யோசேப்பு நினைக்கிறான், நான் குழியில் போடப்பட்டது நல்ல காரியம், நான் இஸ்மவேலிடத்தில் விற்கப்பட்டது நல்ல காரியம், போத்திபாரின் வீட்டிலிருந்து சிறைச்சாலைக்கு போனது நல்ல காரியம், எல்லாம் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கேன்னு உள்ள பிரமாணத்தை அவன் நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லி தருகிறான். பிற்காலத்தில் பவுல் தான் இதை ஒரு பிரமாணமாய் சொல்லுகிறார். ரோமர் 8:28. அக்கெல்லாம நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாருக்கும் கர்த்தர் எல்லாம் நன்மைக்காகத்தான் செய்வார். அதை விளங்கி கொண்டு சோத்திரம் பண்ணணும். எல்லாம் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கே. வெளிநாட்டில் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இயந்திரத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கை விரல் வெட்டிவிட்டது. இவர் வழக்கமாகவே சொல்லுவாராம், சகலமும் நன்மைக்கு. இப்போ கை வெட்டின உடனே எல்லாரும் வந்து கேட்டாங்க, என்னாச்சு, கை வெட்டப்பட்டு விட்டதே, நீ தேவனுடைய பிள்ளையாச்சே. இவர் சொன்னாராம், சகலமும் நன்மைக்கு. அப்போ எல்லாரும் சிரிச்சாங்களாம். கைவிரல் போன மனுஷன் சகலமும் நன்மைக்கேன்னு சொல்றானே. கொஞ்ச நாளைக்குள்ளால அந்த தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசம் யுத்தத்துக்கு வந்தாச்சு.
அப்பொழுது அங்கே இருந்ததானே ராஜா சொன்னார், எந்த தொழிற்சாலையானாலும் எந்த வேலை செய்வதானாலும் எல்லாரும் கண்டிப்பாய் இராணுவத்திலே சேர வேண்டும். ஏனென்றால் நமக்கு விரோதமாய் ஒரு தேசம் யுத்தத்துக்கு வந்திருக்கிறபடினால் அந்த தேசத்தை மேற்கொள்ள எல்லாரும் கட்டாயமாக இராணுவத்திலே சேர்ந்து எதிரியை நாம் எதிர்க்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அப்போ இந்த தொழிற்சாலையில் வந்து எல்லாரையும் இராணுவத்திலே சேரும்படியாக அழைத்து எல்லாருக்கும் மருத்துவ பரிசோதனை நடந்தது. அவன் நல்ல நல்ல உடம்பு இருக்கிறவன், கை இருக்கிறவன், கால் இருக்கிறவனை எல்லாம் மிலிட்டரிக்கு செலெக்ஷன் பண்ணிக்கிட்டான். இவர் வந்து நின்னார், மருத்துவ பரிசோதகர் சொன்னார், ஒன்றை அங்கே செலெக்ஷன் பண்ண முடியாது, காரணம் உனக்கு என்ன கிடையாது, விரல் கிடையாது. அப்போதான் எல்லாரும் வழங்கி கொண்டார்கள். பரவாயில்லையே, நாங்கள் இப்போ திடீர்னு எங்களுடைய குடும்பத்தை விட்டு, பிள்ளையை விட்டு, மனைவியை விட்டு, ஊரை விட்டு, வேலையை விட்டு நாங்கள் போக வேண்டியது இருக்குது ஆர்மிக்கு, மிலிட்ரிக்கு. ஆனால் நீ ஜாலியாக இருக்கிற, எங்கள் கண்ணிலெல்லாம் கண்ணீர் வடியுது, நீ இப்போ சந்தோஷமாக இருக்கிற. காரணம் என்ன? அன்னைக்கு சகலமோ நன்மைக்கேன்னு சொன்னபடினால் இன்னைக்கு தான் அதன் ரகசியத்தை நாங்கள் விளங்கி கொண்டோம். அப்போ அவன் சொன்னான், நான் சகலமும் நன்மைக்கே. என் விரல் அன்னைக்கு போனபடியினால் இன்னைக்கு நான் என்ன செய்கிறேன், குடும்பத்தோடு இருக்கிறேன், ஊரில் இருக்கிறேன், பிள்ளைகளோடு இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஆகையினால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமோ நன்மைக்கு எதுவாய் நடக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிவிட்டோம் என்றால் தேவ சித்தப்படி பல காரியம் நடக்கும், இல்லாவிட்டால் தேவன் அனுமதித்து நடக்கும். தேவ சித்தம் இல்லாமல், தேவன் அனுமதிக்காமல் நமக்கு ஒன்றுமே நடக்காது. காரணம், இயேசு சொல்லி இருக்கிறார், உங்களுடைய தலையில் உள்ள ரோமங்கள் எல்லாம் எண்ணப்பட்டது, அதில் கீழே ஒன்று விழ வேண்டுமானாலும் கர்த்தருடைய அறிவின்படிதான் விழுகிறது. நான் உன்னை என் உள்ளங்கையில் என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆகையினால் தேவனுக்கு தெரியாம, தேவ சித்தம் இல்லாம, தேவன் அனுமதிக்காம எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்கவே நடக்காது. அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இப்ப யோசேப்புக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருது, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக முடித்தார். இதுபோல சில மனுஷர்கள் நமக்கு தீமை செய்தாலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். பிசாசு நமக்கு விரோதமாய் பல தீமைகளை கொண்டு வருவான், கர்த்தர் அதையெல்லாம் நன்மையாக மாற்றுவார். சகலமும் நன்மைக்கே, எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இப்பொழுது ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 24 முதல் 25 வசனங்களை வாசியுங்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடை போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். இதைத்தான் பிற்காலத்திலே எபிரேய நிருபக்காரன் தன்னுடைய நிருபத்திலே விதமாக எழுதுகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினாலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்ன செய்தார்கள் என்று எழுதி கொண்டே வரும் பொழுது யோசேப்பை பற்றி சொல்லும் பொழுது இந்த வசனத்தை தான் சொல்லுகிறார். யோசேப்பு விசுவாசத்தினால் என்ன சொன்னான்? 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அப்ப யோசேப்பு விசுவாசித்து மரித்தான். யோசேப்புக்கு மரிக்கும் பொழுது விசுவாசம் இருந்தது. விசுவாச வீரர்களுடைய பட்டியலில் யோசேப்பையும் கொண்டு வருகிறார் எபிரேய நிருபம் எழுதினவர். யோசேப்புக்கு இருந்த விசுவாசம் என்ன? இந்த எகிப்து தேசத்திலே நாம் நல்லா இருந்தாலோ என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் நம்மை சந்தித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஜனங்களையும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆண்டவர் எந்த தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய எலும்புகளை நீங்கள் கொண்டு போக வேண்டும். என்னுடைய விசுவாசம் வீண் போகவில்லை. கர்த்தர் அவனை சந்தித்தார், அவருடைய குடும்பங்களை சந்தித்தார், கடாட்சித்தார். அவர்கள் கடைசி நாட்களிலே பிரயாணம் பண்ணி போகும் பொழுது மோசையின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனார்களே, இவன் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறியது. கர்த்தர் உங்களை சந்திப்பார்,
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். நீங்கள் போகும் பொழுது என்னுடைய எலும்புகளை கொண்டு போங்கள் என்று சொன்னான். அவன் சொன்னது, விசுவாசத்தின்படி சொன்னது அப்படியே நடந்தது. ஏறக்குறைய 430 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தார்கள். அதில் யோசேப்பு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டமே இல்லை. ஏன்னா யோசேப்பு தேசத்தின் அதிபதியாக இருந்ததுனால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கஷ்டமே கிடையாது. ஆனால் யோசேப்பு மரித்த பின்பு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான். அவன் வந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான். ஆளவுட்டிகளை வைத்து பல துன்பங்களை கொடுத்தான். இஸ்ரவேல் ஜனங்களை வேலை வாங்கிவிட்டு அதற்கேற்ற கூலி கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றி கொண்டிருந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளோட்டிகளை நிமித்தம் பயங்கர வேதனை அனுபவித்தார்கள். அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். கர்த்தருடைய பெருமூச்சு கேட்டார். மோசையை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அனுப்பினார். பார்வோன் என்ன செய்வான்? இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கவும் மாட்டான், இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்தில் நல்லபடியாக வைக்கவும் மாட்டான். கர்த்தர் பார்த்தார். 9 விதமான வாதிகளை அனுப்பினார். முதலாவது 9 விதமான வாதைகளை அனுப்பினார். அந்த வாதைகளுக்காக அவன் பயப்படுவான் என்று பார்த்தால் அவன் பயப்படவே இல்லை. அந்த 9 விதமான வாதைகளை அனுப்பின பொழுது அவன் ஒவ்வொரு வாதை வரும் பொழுதும் மனசாப்படுவான். வாதை நின்றவுடனே அவன் திரும்பவும் தன்னுடைய இருதயத்தை கணையப்படுத்துவான். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த வாதைகள் ஒன்றின் பின் ஒன்றாய் வந்தது. தண்ணீர் இரத்தமாய் மாறியது, தவளைகள் வந்தன, பேன் ஏற்பட்டது, வண்டு, கொள்ளை நோய், கொப்பளம், காரிருள், இப்படி பல வாதைகள் வந்தும் கூட, வெட்டுக்கிளி, இப்படி பல வாதைகள் அனுப்பியும் கூட அவர்கள் என்ன செய்யவில்லை? பயப்படவே இல்லை. இருதயத்தை திரும்ப திரும்ப கடினப்படுத்தினார். வாதை வரும்பொழுது மனஸ்தாபப்படுவார்கள், வாதை நின்றவுடனே இருதயத்தை கடினப்படுத்துவார்கள். கடைசியாக இவர்களை இருதயம் நொறுங்கக்கூடிய, பயப்படக்கூடிய ஒரு பெரிய வாதையை கர்த்தர் அனுப்பினார். அந்த வாதை என்னவென்றால் தலைப்பிள்ளை சங்காரம், முதற்பேர்களின் முற்றிலுமான அழிவு. அந்த வாதை வந்தவுடனே பார்வோனும் ஊழியக்காரர்களும் எகிப்தியரும் பயந்து நடுங்கினார்கள். அந்த வாதையும் வந்துவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எதன் மூலம் என்றால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாக. ஆண்டவர் மோசையின் மூலமாய் சொல்லி அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களே, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள், அதை சாயங்காலத்தில் அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களின் மேல் தெளியுங்கள். சங்காரதூதன் வரும்பொழுது யார் யாருடைய வீட்டிலே இரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே அவன் பிரவேசிக்க மாட்டான். அவர்கள் எந்த வாதையினாலும் தாக்கப்பட மாட்டார்கள். இந்த ரகசியம் எகிப்தியருக்கு தெரியாது. அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளவில்லை, அதை அடிக்கவில்லை, இரத்தத்தை நிலைக்கால்களில் தெளிக்கவில்லை. சங்காரதூதன் வந்த பொழுது பார்வோன் முதற்கொண்டு சாதாரண ஒரு குடிமகன் வரைக்கும் உள்ள எல்லாருடைய வீட்டிலும் முதற்பேர்கள் அழிக்கப்பட்டன. தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்காரம் செய்யப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டன. முதற்பேர்களுக்கு அழிவு வரவே இல்லை. உடனே பார்வோன் பயப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை போகும்படி துரிதப்படுத்தினான். இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட்டார்கள். அப்படி புறப்படும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இந்த யோசேப்பு என்ன சொன்னானோ அதை அவர்கள் ஞாபகத்திலே கொண்டு வந்து அவர்கள் அணி அணியாய் புறப்படும் பொழுது இந்த யோசேப்பு சொன்னதன்படியே அவனுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். 13ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 18-19 வசனங்கள். யோசேப்பு சொன்னதன்படியே மோசையும் இஸ்ரவேல் புத்திரர்களும் செய்தார்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். நீங்கள் இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போவீர்கள். அப்படி போகும் பொழுது என்னுடைய எலும்புகளையும் கொண்டு போங்கள் என்று சொன்னானே, விசுவாசத்திலே சொல்லி மரித்தான். அவன் சொன்னபடியே நடந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு புறப்படும் பொழுது யோசேப்பின் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போனார்கள். ஆகையினால் யோசேப்பின் சரீரமானது எகிப்திலே அடக்கம் பண்ணப்பட்டால் அவன் எலும்புகள் எகிப்திலே இல்லவே இல்லை. அது கானானுக்கு கொண்டு போகப்பட்டது. விசுவாசத்தோடு யோசேப்பு மரித்தான், நம்பிக்கையோடு மரித்தான்.
அப்ப கானானுக்குள்ள யோசேப்பின் எலும்புகள் பிரவேசித்து விட்டன. நம்முடைய தீர்மானமும் நோக்கமும் நம்பிக்கையும் அதுவாய்த்தான் இருக்கணும். நம்முடைய சரீரம் எங்க இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய உள்ளான மனுஷன் பரலோகராஜ்யம் போய் சேரணும். எலும்பு உள்ளான மனுஷனை காட்டுகிறது, சரீரம் புறம்பான சரீரத்தை காட்டுகிறது. சரீரம் புறம்பான மனுஷனையும் எலும்பு உள்ளான மனுஷன். அப்ப யோசேப்பின் எலும்பு கானானுக்குள்ள பிரவேசித்தது. நம்முடைய சரீரம் புறம்பான சரீரம் நாளுக்கு நாள் அழிந்தோம். அது பலவீனப்பட்ட சரீரமாய், வேதனை உள்ள சரீரமாய், வியாதி உள்ள சரீரமாய் இந்த உலகத்தில் காணப்பட்டாலும் உள்ளான மனுஷன் எப்படியாயினும் பரலோகராஜ்யம் போய் சேர வேண்டும். பவுல் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே அவனுடைய உள்ளான மனுஷன் பரலோகராஜ்யம் 3ஆம் வானம் வரைக்கும் பரதீசு வரைக்கும் போய்விட்டு வந்ததாய் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்திலே 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12 2-3 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன் என்று சொல்லுகிறார். அது என்ன மனுஷன்? உள்ளான மனுஷன். 14 வருஷங்களுக்கு முன்னே அவன் சரீரத்தில் இருந்தானோ புறம்பாக இருந்தானோ நான் அறியேன். அவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆகையினால் நம்முடைய உள்ளான மனுஷன் 3ஆம் வானம் வரைக்கும் போய் சேரணும். இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுதே நம்முடைய உள்ளான மனுஷன் 3ஆம் வானம் வரைக்கும் போக முடியும். ஆனால் ஒன்று, அங்க ஒரு விஷயம் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷனை அறிவேன். நம்முடைய உள்ளான மனுஷன் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் 3ஆம் வானம் வரைக்கும் போகலாம். எப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறோம், கிறிஸ்து நமக்குள்ள வருவது ஒரு அனுபவம், கிறிஸ்துவுக்குள்ள நாம் போவது ஒரு அனுபவம். தண்ணி எனக்குள்ள வருவது ஒரு அனுபவம், தண்ணிக்குள்ள நாம் போறது இன்னொரு அனுபவம். தண்ணி எனக்குள்ள வரணும்னா ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து குடிச்சா தண்ணி எனக்குள்ள வந்துடும். ஆனா தண்ணிக்குள்ள நாம் போகணும்னா பின்னால இருக்கிற தொட்டிக்குள்ள தண்ணி இருந்தா இறங்கலாம், கிணற்றுக்குள்ள இறங்கலாம், குளத்துக்குள்ள இறங்கலாம், ஆற்றுக்குள்ள இறங்கலாம், கடலுக்குள்ள இறங்கலாம், நதிக்குள்ள இறங்கலாம். அப்பதான் தண்ணிக்குள்ள நாம் போக முடியும். 2 அனுபவம். இதுபோல கிறிஸ்து நமக்குள்ள வர்றது, நாம் மறுபடியும் பிறக்கும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது இயேசு நமக்குள்ளே வருகிறார். ரட்சிக்கப்படும் பொழுது. ஏனென்றால் இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு நமக்குள்ளே வந்து விடுகிறார். ஆனால் இயேசுவுக்குள்ள நாம் போறது வேற அனுபவம். அதை பெற்றுக்கொள்ளணும்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி நாம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற வேண்டும். இயேசுநாதர் சொன்னார், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பது அந்நாளில் அறிவீர்கள். எந்நாளில் 17ஆம் வசனம், சத்தியாவியாகிய தேற்றவாளன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருப்பார். பரிசுத்தாவியை பெறும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளே போகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள போனா போதாது, கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கணும்னா கிறிஸ்துவ போல இருந்தா தான் கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்க முடியும். லவோதிக்கா சபையை பார்த்து இயேசுநாதர் சொல்லவில்லையா, நீ வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் நான் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அதுல இருந்து வழங்குது, வெதுவெதுப்பா இருக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்க முடியாது. இயேசு அனலா இருக்கிற போல நாம அனலா இருக்கணும். இயேசு ஒளியா இருக்கிற போல நாம் ஒளியா இருக்க வேண்டும். இயேசு அன்பா இருக்கிறது போல, இயேசு பரிசுத்தரா இருக்கிற போல, இயேசு தாழ்மையுடையவராய், இரக்கமுள்ளவராய், உருக்கமுள்ளவராய் இருக்கிற போல நாமும் இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளே இருப்போம். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன். அவன் 14 ஆண்டுகளுக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே 3ஆம் வானம் வரைக்கும் போலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோமானால் நம்முடைய உள்ளான மனுஷன் போய் அந்த 3ஆம் வானத்திலே குடியேறும். கர்த்தராகிய இயேசு இப்பொழுது எல்லா வானங்களுக்கும் மேலாய் போயிருக்கிறார். ஆனால் அந்த இயேசு என்ன செய்ய போகிறார்? சீக்கிரத்தில் வெளிப்படும் பொழுது அந்த 3ஆம் வானத்தில் இருக்கிறதான கிறிஸ்துவுக்குள்ள மரித்த பரிசுத்தவங்களுடைய ஆத்மாவோடு கீழே இறங்குவார். அப்பொழுது அந்தந்த ஆத்மா அந்தந்த சரீரத்தில் பிரவேசித்து உயிர்த்தெழுந்த சரீரம் காணப்படும். அவர்கள் உயிரோடு எழும்பி அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இதைத்தான் தெசலோனிக்கர் பவுல் சொல்கிறார். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
என்று சொல்லுவதற்கு முன்னே அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு கூட வருவார் என்று எழுதுகிறார். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அப்ப இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கொண்டு வரப்படுவார்கள். அந்த இயேசுவோடு கூட கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாவும் கொண்டு வரப்படும். கொண்டு வரப்பட்டு அந்தந்த சரீரத்திலே அவைகள் பிரவேசிக்கும். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆகையினால் யோசேப்பின் சரீரம் எகிப்திலே அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவனுடைய எலும்புகள் கானானுக்கு வந்து சேர்ந்தது போல நாம் மரித்தாலும் கூட நம்முடைய உள்ளான மனுஷன் 3ஆம் வானம் வரைக்கும் போக வேண்டும். அப்பொழுது இயேசு வரும்பொழுது என்ன செய்வார்? அந்த ஆத்மாவோடு கீழே இறங்கி வரும் பொழுது அந்தந்த சரீரத்திலே அது பிரவேசித்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார். இப்படி யோசேப்பு விசுவாசத்தோடு மரித்தான். என்றைக்காவது ஒரு நாள் கர்த்தர் உங்களை சந்திப்பார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபோடு சொன்ன அந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு போவார். போகும் பொழுது என்னுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு மரித்தான். அவனுடைய விசுவாசம் வீண் போகவில்லை. கர்த்தர் அவன் சொன்னபடியே ஜனங்களை சந்தித்தார், விடுவித்தார், கொண்டு போனார். போகும் பொழுது இவனுடைய எலும்புகளோடு அவர்கள் கானானிலே போய் சேர்ந்தார்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு என்பவன் சிறு வயதிலே பாவத்தை வெறுத்தவனாயிருந்தான். மற்றவர்கள் செய்த தப்பிதத்தை மற்ற மனுஷரிடத்தில் சொல்லி கோல் சொல்லி தெரியவில்லை, குறை கூறி தெரியவில்லை. தகப்பனிடம் போய் சொல்லுவார். சிறு வயதிலே நல்ல நல்ல சொப்பனங்களை காணக்கூடியவனாயிருந்தான். சின்ன வயசுல சொப்பனத்தை காணக்கூடிய ஒரு அனுபவம், சிறைச்சாலையில் போன பிறகு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு அனுபவம். இதுபோல சில நேரத்தில் சத்தியத்து நிமித்தம், உபதேசத்து நிமித்தம், பரிசுத்தத்து நிமித்தம் சில நேரத்தில் சிறைவாசங்களை நாம் அனுபவித்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து புதிய புதிய தாளந்துகள், வரங்களை கர்த்தர் நமக்கு தருவார். பாவிக்கப்பட ஒரு காலம், பாவிக்கப்படாமல் இருக்க ஒரு காலம் கர்த்தர் தருவார். இயேசு கிறிஸ்து 12வது வயதிலிருந்து 30வது வயது வரைக்கும் 18 வருடங்கள் பாவிக்கப்படாமல் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்று சொல்லப்படவே இல்லை. 12வது வயதிலே ஆலயத்துக்கு போனார், ஆகமத்தை வாசித்தார், ஆசாரியரோடு அளவளவாய் கொண்டு வந்தார் என்று நமக்கு தெரிகிறது. அதற்கு பிறகு நாம் எப்பொழுது வாசிக்கிறோம்? 30வது வயதிலிருந்து அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். 30வது வயதிலே பிறகு 33 வருஷம் இந்த உலகத்திலிருந்து ஊழியம் செய்த விஷயமெல்லாம் இருக்கிறது. ஆனால் 12ஆம் வயதிலிருந்து 18ஆம் வயது வரைக்கும் உள்ள விஷயங்கள் சொல்லப்படவில்லை. அந்த நாட்களிலே அவர் மறைந்திருந்தார். பாவிக்கப்படாத காலம். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் பாவிக்கப்பட ஒரு காலம் உண்டு, பாவிக்கப்படாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களிலும் கூட இந்த தாய்மார் என்ன செய்ய வேண்டுமா? ஆண் பிள்ளையை எடுத்தால் என்ன செய்ய வேண்டும், பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்று லேவியராகவும் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படியுங்கள். ஆம்பிள்ளை பிறந்தா ஆக மொத்தம் 33 7 40 நாள் இவ எந்த இடத்துக்கும் வரக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரக்கூடாது, எந்த வஸ்துவை என்ன செய்யக்கூடாது, தொடவும் கூடாது. 40 நாள். பெண் பிள்ளையை பெற்றெடுத்தா 5ஆம் வசனத்தில் ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தா 40 நாள், பெண் பிள்ளையை பெற்றெடுத்தா 80 நாள். அதில் என்ன விசேஷம்? ஆண் பிள்ளை என்று சொல்வது நம்முடைய ஜீவியத்தின் பகுதி, பெண் பிள்ளை என்று சொல்வது ஊழியத்தின் பகுதி. அப்போ ஜீவியத்தின் பகுதியில் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டோம் என்றால், ஆண் பிள்ளை என்று சொன்னால் என்ன? அது ஆணுன்னா ஜெயஜீவியம், பிள்ளைன்னா தாழ்மை. ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தோம் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு ஜெயஜீவியம் உண்டாயிருக்கு, ஒரு தாழ்மை உண்டாயிருக்குன்னு சொன்னால் நம்மளை வெளியில் காட்டிட்டு நடக்கக்கூடாது. எனக்கு ஜெயஜீவியம் இருக்குது, எனக்கு தாழ்மை இருக்குது என்று சொல்லி காட்டிட்டு நடக்கக்கூடாது. 40 நாள் உள்ளே இருக்கணும். எந்த பொருளையும் தொடவும் கூடாது, பரிசுத்தத்தில் வரவும் கூடாது. 40 நாள். பெண் பிள்ளையை பெற்றெடுத்துன்னு சொன்னால் என்ன? பெண் பிள்ளைன்னு சொன்னால் ஊழியத்தின் பகுதி. ஊழியத்தின் பகுதியில் என்ன செய்யணும்? நல்ல நல்ல ஊழியங்கள் கர்த்தர் நமக்கு தந்து விட்டார் என்றால் 80 நாள் நாம் என்ன செய்யணும்? நம்மை பாதுகாத்துக் கொள்ள. அந்த சிறியானவள் பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் 80 நாள்
அவள் என்ன செய்யக்கூடாது? பரிசுத்த ஸ்தலம் வரவும் கூடாது, இந்த வஸ்துகளையும் தொடவும் கூடாது. ஜீவியத்தின் பகுதியானாலும் ஊழியத்தின் பகுதியானாலும் சில நேரத்தில் நாம் மறைந்து இருக்கணும். இது ஆண்டவர் நியாயப்பிரமாண காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிழலாட்டமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இங்கே கர்த்தராகிய இயேசுவின் வாழ்க்கையில் என்ன பார்க்கிறோம்? அவர் 18 வருஷம் மறைஞ்சிருக்கிறார். 12வது வயசுல அவரை பற்றி சொல்லியிருக்கு, 30வது வயசுல அவரை பற்றி சொல்லியிருக்கு. 18 வருஷம் என்ன பண்ணார்? மறைந்திருந்தார். இதுபோல யோசேப்பு சிறையில் இருந்த காலமெல்லாம் பாவிக்கப்படாத காலம். அதுக்கு முன்னால போத்திபார் வீட்டிலையும் நல்லா பாவிக்கப்பட்டிருக்கான், பார்வோனின் அரண்மனையிலையும் பாவிக்கப்பட்டிருக்கிறான். இடையில சிறைச்சாலை பாவிக்கப்படாத காலம். இதுபோல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் கூட பாவிக்கப்பட ஒரு காலம் உண்டு, பாவிக்கப்படாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. பாவிக்கப்படாமல் இருக்கிற காலத்தில் நாம் துக்கப்படக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது, எதிர்க்கக்கூடாது, நாம் அமைதியாக இருக்கணும். ஆகையினால் இந்த யோசேப்பிடத்தில் காணப்பட்ட நல்ல நல்ல திவ்ய சுவாவங்கள் கர்த்தர் நமக்கு இந்த நாட்களை உருவாக்கி தர வேண்டும். தேவ பயம் இருந்தால் பரிசுத்தமாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய சத்தியம் யோசேப்பின் மூலம்தான் வெளிப்பட்டது. அவனுக்கு இருந்த பயம் என்னவென்றால், எங்கள் அம்மா என்னை பார்க்காவிட்டாலும், அப்பா என்னை பார்க்காவிட்டாலும், அண்ணன்மார் பார்க்காவிட்டாலும், ஆசிரியர்கள் பார்க்காவிட்டாலும், அறிமுகமானவர்கள் பார்க்காவிட்டாலும் என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். தெய்வம் என்ன பார்க்கிறாரு? எகிப்தில் யார் இருக்கிறது? அவனை பார்க்கறது. சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க கானான்ல, இவன் மட்டும்தானே போயிருக்கிறான். மூத்த அண்ணன்மாரும் பார்க்கல, ரூபனும் பார்க்கல, சிமியோனும் பார்க்கல, லேவியனும் பார்க்கவில்லை, இல்லை யாரும் பார்க்கவில்லை, அம்மாவும் பார்க்கவில்லை, அப்பாவும் பார்க்கவில்லை. ஆனால் இவனுக்கு ஒரு பயம் இருந்து, என்னை தேவன் பார்க்கிறார். இப்போ கர்த்தர் பார்க்கிறார்னு ஒரு பயம் இருக்குமானால் எந்த பாவமும் துணிகரமாக நம்ம செய்யவே முடியாது. சில நேரத்தில் தரிசனத்தில் நாம் பார்ப்போமே, கர்த்தருடைய அந்த ஒளிமயமான கண்களை நாம் பார்ப்போம். அதனால் தான் வேதம் சொல்லி இருக்கிறது, நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண் என்னவா இருக்கிறது? நோக்கமா இருக்கிறது. அப்ப தேவமயம் இருந்தால் பரிசுத்தமா இருக்கலாம்னு உள்ளக்கூடிய அந்த அனுபவம் மனசாட்சி காலத்தில் இருந்த பரிசுத்தவானுக்கு அது வெளிப்பட்டதுனால பிற்காலத்தில் பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்க, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். படியுங்கள். 2 கொரிந்தியர் 7:1. யாருக்கு தேவபயம் இருக்கோ அவங்க தான் பரிசுத்தத்தில் பூர்ணப்படுவாங்க. தேவபயம் இல்லை, பரிசுத்தத்தில் பூர்ணப்பட முடியாது. சிலருக்கு மனுஷ பயம் இருக்கும், ஆனால் என்ன பயம் இருக்காது? தேவபயம். யாராவது பார்த்துருவாங்களோ? ஆனால் தேவபயம் இருந்தால் தான் எந்த இடத்துல போனாலும் நம்ம பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியும். ஆகையினால் இந்த திவ்ய சுபாவங்களை யோசேப்பு உடையவனாக இருந்தபடியினால் அவன் முழு எகிப்துக்கும் அதிகாரியாய் மாறினது போல கர்த்தர் அந்த நாட்டில் நமக்கு பரிசுத்தம் இருந்தால் அதிகாரம் தருவார். இப்படி ஊழியத்தின் ஜீவியத்திலும் கர்த்தருக்கேற்ற ஜீவியம் செய்து ஊழியம் செய்து அவருடைய வருகையில காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து அநேக நல்ல நல்ல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிறு வயதிலிருந்தே மறுமனையாற்றிகளின் பிள்ளைகள் செய்கிற தவறை தகப்பனிடத்தில் சொல்லி வருவது அவன் வழக்கம். மற்றவருடைய தவறுகளை நாங்கள் மற்றவரிடத்தில் சொல்லி தெரியாமல் உம்மிடத்திலும் எங்களுக்கு மேல் இருக்கிற பரிசுத்தவானிடத்திலும் சொல்லி அதன் மூலமாக இவர்களுக்கு விடுதலை கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, சிறு வயதிலிருந்தே அவன் சொப்பனத்தை கண்டான். இதுபோல எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல ஆவிக்குரிய சொப்பனங்களை இந்த நாட்டில் தாரும் ஆண்டவர். உம்முடைய சித்தத்தை சொப்பனத்தின் மூலம் வெளிப்படுத்தும் ஆண்டவர். ஆண்டவரே, பாரியத்துக்குரிய இச்சைகளை விட்டு அவன் விலகி ஓடுனது போல நாங்களும் ஓட கிருபதாரும்.
விசுவாசத்தை, அன்பையும் சமாதானத்தை நாடும்படி எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர். சோதனை வந்த நேரத்திலே சிறைச்சாலையில் தள்ளப்பட்டாலும் நீர் அவனோடு கூட இருந்தது போல சில நேரத்திலே பாவிக்கப்படாத காலங்களிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அதிகமான வரங்கள், கிருபைகள், தாளந்துகளை தர எங்களை ஒப்படைக்கிறோம். ஏற்ற காலம் வரும்பொழுது அவன் உயர்த்தப்பட்டது போல ஆண்டவரே, நீங்களும் ஏற்ற காலத்தில் எங்களை உழைத்தும்படி உங்களுடைய பலமுள்ள கரத்திலே நாங்கள் அடங்கி இருக்கிறோம். ஆண்டவரே, அவன் விசுவாசத்தோடு இந்த உலகத்தை விட்டு கடந்து போனான். இதுபோல நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்க கிருபைதாரப்பா. எங்களை உள்ளான மனுஷன் 3ஆம் வானம் வரைக்கும் வர உதவி செய்யும். நாங்கள் மரித்தால் கிறிஸ்துவுக்குள் மரிக்க உதவி செய்யும். ஜீவித்தால் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க உதவி செய்யும் ஆண்டவர். சகோதரரை பார்த்து நீங்கள் செய்த எல்லா தீமைகளையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றினார் என்று சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மனுஷர்கள் எங்களுக்கு தீமை செய்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிறீர். பிசாசு எங்களுக்கு தீமையான காரியத்தை செய்தாலும் அதை நன்மையாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தேவபயமுள்ளவனாய் யோசேப்பு பரிசுத்தவானாய் ஜீவித்தான். இதுபோல நாங்கள் பரிசுத்தமாகுதலை தெய்வபயத்தோடு பூர்ணப்படுத்த கிருபைதார். அதற்கென்று எங்களை ஆவியாக்க சரீரத்தை ஒப்படைக்கிறோம். எங்களுடைய ஊழியத்திலும் ஜீவியத்திலும் நல்ல நல்ல சுபாவங்களை வெளிப்படுத்த உதவி செய்யும். உங்களை வருகின்ற ஆயத்தப்பட்டு இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.